Taste the Daily. மதுரையில் கழக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்திற்கு அனுமதி கேட்டு அதிமுகவினர் காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மதுரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கு அனுமதி கேட்டு காவல் ஆணையரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் விஜய் தன்னை ஒப்பிடுவது தவறு எனவும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் எனவும் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு. அவர் பேரறிஞர் அண்ணா இருக்கான்னா தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவிடம் பாடம் படித்தவர். அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர்னு சொல்கிறது? ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு எம்ஜிஆர் தான். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியின் அவல நிலையை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வி. அலெக்சாண்டர், கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ப. ஸ்ரீனிவாசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ். அப்துல் ரஹீம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, அரசியலுக்காக புரட்சி தலைவர் பற்றி பேசலாம், ஆனால் புரட்சி தலைவர் போல் யாராலும் வர முடியாது என்றும் கூறினார். பெண்களை காக்க வழி இல்லை, சாலை வசதி, குடிநீர் வசதி எதுவும் செய்ய தெரியவில்லை. வெல்லட்டும் 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 போராட்டம் வெல்லட்டும். எம்ஜிஆர் பேரை சொல்லணும்னா அரசியல் பண்ணிக்கோங்க வேணான்னு சொல்லல. ஆனால் அவர் பெயரை உச்சரிக்கிற தகுதி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு கிடையாது. இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர், அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவிக்கு பிறகு 2 பேருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் அவர் அண்ணன் எடப்பாடியார் தான். ஏன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய தொண்டர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் கிராமத்தில் அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்த பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன், கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் அவல நிலை குறித்து பொதுமக்களிடம் எடுத்து கூறி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர்.